ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஏற்றுமதி பிஸ்னஸில் பேக்கிங் லிஸ்ட் ரெடி பண்ணுறது, அதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஒரு பேக்கிங் லிஸ்ட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி கமர்ஷியல் இன்வாய்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ போன வீடியோ கமர்ஷியல் இன்வாய்ஸ்க்கு போட்டிருந்தேன். ஸோ அதே ஷிப்மெண்ட்டோடைய அதே இன்வாய்ஸோடைய பேக்கிங் லிஸ்ட் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பேக்கிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லெட்டர் ஹெட், ஸோ என்னுடைய லெட்டர் ஹெட்டில் தான் நான் இது இந்த பேக்கிங் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பட் நான் அதை இங்கே உங்களுக்கு காமிக்கல. ஸோ அதோடைய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேட் மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற அந்த காலமில் ஸோ உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய பொசிஷன் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்பெனி நேம், உங்களுடைய கம்பெனி அட்ரஸ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஸோ இது நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பர், ரைட் ஹேண்ட் சைடில் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் 1000 போட்டிருக்கேன். அப்புறம் பையர்ஸ் ஆர்டர் நம்பர். ஸோ பையர் எனக்கு கொடுத்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், அவங்க எனக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தாங்க, அதோடைய நம்பர் 12 அப்படின்னு அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் PO நம்பர் 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்டு டேட்டு, ஸோ டேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்சைனர், யார் கன்சைனரோ அவங்க பையர், உங்களுடைய இம்போர்ட்டருடைய நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர். ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இந்தியான்னு போட்டிருக்கேன். கண்ட்ரி ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் க்ரீஸ்னு போட்டிருக்கேன். ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணது க்ரீஸ் கண்ட்ரிக்கு. ஸோ போர்ட் ஆஃப் லோடிங் பார்த்தீங்கன்னா டூடுகுரின் போர்ட்டில் தான் லோட் பண்ணது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது FOB ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போர்ட் ஆஃப் லோடிங் டூடுகுரின் போர்ட்டு. அப்புறம் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், அது தெசலனோக்கி போர்ட்டு. இது க்ரீஸில் இருக்கிற ஒரு போர்ட்டு. ஸோ அதான் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன், ஸோ எது ஃபைனல் டெஸ்டினேஷன்னா அவங்களுடைய அட்ரஸ். ஸோ அதான் லக்கோமா, சால்கிடிக்கி, க்ரீஸ். ஸோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ், கண்டெய்னர் நம்பர் அப்படிங்கிறதுல கண்டெய்னர் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 140 feet ஹை கியூப் FCL. ஸோ ஒரு 40 அடி கண்டெய்னர், அதாவது 140 feet ஹை கியூப் FCL அப்படின்னா ஒரு 40 அடி கண்டெய்னரு, ஹை கியூப் கண்டெய்னரு, ஃபுல் கண்டெய்னர் லோடு. ஸோ அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஸோ ஒரு 40 அடி கண்டெய்னர் ஃபுல் கண்டெய்னர் லோடு 24 மெட்ரிக் டன் அதில் கோகோ பீட் லோட் பண்ண முடியும். ஸோ கோகோ பீட்டை ஸ்டஃப் பண்ணது டோட்டல் குவான்டிட்டி 24 ஒரு 40 feet கண்டெய்னரில். அதில் லோ ஈசி கோகோ பீட் அப்படிங்கிற ப்ராடக்டை நான் லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி செகண்டு பார்த்தீங்கன்னா 140 feet ஹை கியூப் FCL, அதில் ஏற்றின ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹை ஈசி கோகோ பீட்டு. ஸோ அதோடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 24 மெட்ரிக் டன். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் அண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்குது. அதில் 40 பேலட்ஸ், அதாவது நான் பேக்கிங் பண்ண அந்த மெத்தடுக்கு பேர் பேலட்டைசேஷன். ஸோ 40 பேலட் அதில் இருக்கும் டோட்டலாக. ஸோ அதனால் நான் டோட்டலாக 40 பேலட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பேக்கிங் லிஸ்ட்டுங்கிறது. நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதான் பேக்கிங் லிஸ்ட்டு. ஸோ நெட் வெயிட் என்ன அப்படின்னு கடைசி கொடுக்கணும். அப்புறம் கிராஸ் வெயிட் கொடுத்துருக்கணும். ஸோ நெட் வெயிட் 48 kgs, கிராஸ் வெயிட் 48,600 kilograms வந்துச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்கிங் லிஸ்ட்டு ஏற்றுமதி தொழிலில் ரெடி பண்ணலாம். இதையே நீங்கள் ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்பெனி சீல் நீங்கள் வச்சுருங்க. ஸோ இதுதான் ஒரு பேக்கிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணக்கூடிய ஒரு மாடல். ஸோ நீங்கள் இதை ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கமர்ஷியல் இன்வாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது பேக்கிங் லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதுக்கும் ஒரு மாடல் கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், கமர்ஷியல் இன்வாய்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் லிஸ்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெயினாக உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிற டாக்குமெண்ட் இந்த 2 டாக்குமெண்ட்டு தான். ஒன்று கமர்ஷியல் இன்வாய்ஸ், இன்னொன்று பேக்கிங் லிஸ்ட்டு.
ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த மற்ற டாக்குமெண்ட்ஸ் யாராச்சும் பையர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுங்கிறத வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஆஸ் அ எக்ஸ்போர்ட்டராக நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது 2 டாக்குமெண்ட் தான். ஒன்று ஃபஸ்ட்டு கமர்ஷியல் இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும், இன்னொன்று வந்து பேக்கிங் லிஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். இது 2 நீங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்.